நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ரோமர்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? ரோமர்ல இருக்கக்கூடிய சபைக்கு பவுல் எழுதுறாரு, நீங்க உங்க தேவனுடைய அன்பை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அவர் அழகா விளக்கி சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம பாவியா இருந்தப்ப இயேசு கிறிஸ்துவை, தம்முடைய சொந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது நியாயமான ஒன்று, ஆனால் பாவிக்காக யாரு மரிப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கிறான் ஒரு மனுஷன். அவன் தப்பு பண்ணிருக்கிறவனுக்காக நீங்க போய் அவன் செஞ்சது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நல்லவன் சொன்னா நம்மள 4 பேர் மதிப்பாங்களா? இல்லையே. ஐயோ, அவன் எவ்வளவு பெரிய துரோகி, அவனை நீ நல்லவன் சொன்னா நீனும் அவன் கூட சேர்ந்த துரோகி தான் சொல்லுவாங்க. ஐயோ, அவன் செஞ்ச தவறுக்காக நான் சாகுறேன்னு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா? ஏய், அவன் நல்லவனா இருக்கிறான், நல்லவனுக்காக யாருனாலும் மரிப்பாங்க. நீ சாகலன்னா சொல்லு, நான் சாகுறேன்னு சொல்லி நல்லவனா இருக்கிறவனுக்கு நிறைய பேர் மரிப்பதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அப்படிப்பட்ட அன்பு அல்ல. நம்ம பாவியா இருக்கும்போது, நம்ம துரோகியா இருக்கும்போது, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவங்களா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் மரித்து, அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தி, பாருப்பா, நீ பரிசுத்தமா இருக்கிறதுனால நான் உனக்கு மரிக்கல, நீ எல்லாவற்றையும் நேர்த்தியா இருக்கிறதுனால நான் உனக்கு மரிக்கல, நீ பாவியிலும் பிரதான பாவியா இருக்கும் பொழுது நான் உனக்காக மரித்து நான் உன்னை இவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஒரு பெரிய தவறு செஞ்சவனுக்காக அந்த தவறையெல்லாம் தான் மேல போட்டுக்கொண்டு அதை அவனுக்கு நேராக போகாதபடிக்கு எல்லா தண்டனையும் அவர் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்வது போல முழு உலகத்தினுடைய மனுஷனுடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து தன்மேலே போட்டுக்கொண்டு சிலுவையிலே மரித்தார். அதுதான் அவருடைய அன்பு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் சொல்லும் பொழுது நான் ஒரு புத்தகத்தில் ஒரு கதையை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த கதையில் இப்படியாக சொல்லப்பட்டிருந்தது: ஒரு நார்த்திகனும் ஒரு ஊழியரும் மிகவும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்களாம், நல்ல நண்பர்களாக இருந்தார்களாம். இந்த சபை ஊழியர் அடிக்கடி இந்த நார்த்திக நண்பர் இடத்துல சொல்லுவாராம் இயேசு கிறிஸ்துடைய அன்பை பற்றி. இவர் சொல்லும் பொழுதெல்லாம் அதை ஏத்துக்க மாட்டாராம். நீ என்ன பெருசா இயேசுவோட அன்பு பெருசுன்னு சொல்றேன்? அது எப்படி இயேசுவோட அன்பு எங்க அம்மாவோட அன்பை விட பெருசா, எங்க அப்பாவோட அன்பு பெருசான்னு சொல்லி ரொம்ப தர்க்கம் பண்ணுவாராம். ஒரு நாள் திடீரென்று அவர் வீட்டிலே, இந்த போதவருடைய வீட்டிலே வளர்த்த ஒரு கோழி மிகவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. உடனே நேரம் அந்த போதகர் வண்டி எடுத்துக்கொண்டு இந்த நார்த்திக நண்பர் வீட்டுக்கு வந்தார். நீ வேகமா வா என் வீட்டுக்கு அப்படின்னு அவரை ஏற்றிக்கொண்டு வந்தார். ஏற்றிக்கொண்டு இந்த கோழி கூட்டில் இருக்கக்கூடிய அந்த கோழியை காட்டினால் அந்த கோழியினுடைய தலை துண்டிக்கப்பட்டு கழுத்திலிருந்து ரத்தங்கள் அப்படியே வடிந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தால் அது உட்கார்ந்த வண்ணமாக தன்னுடைய சிறகுகளை மூடி கொண்டிருக்கிறதை பார்த்தார். அந்த சிறகுகளை தூக்கி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கோழியுடைய சிறகுகளிலிருந்து கிட்டத்தட்ட 7, 8, 9 குஞ்சுகள் உயிரோடு வெளியே வந்ததை காமித்து கொடுத்தான். நார்த்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான். எதை பார்க்கிறான் தெரியுமா? இந்த கோழியுடைய கழுத்து துண்டிக்கப்பட்டு அதுல இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பாருங்க, அந்த கோழியை கடித்து குதற வேண்டும் என்று சொல்லி குதறி இருக்கிறது. ஆனால் நான் மரித்தாலும் என்னுடைய குஞ்சுகள் மரித்து போகக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் அரவணைத்துக் கொண்டு அதை வெளியே போகாதபடி, தன்னுடைய எதிரிக்கு தன் குழந்தைகளை காட்டாதபடிக்கு மறைத்து கொண்டதாம். அதற்காக தன்னுடைய ரத்தத்தை முழுவதையும் அது சிந்திக்கொண்டே இருக்கிறதை கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதன் பார்த்தவுடன் அவன் இருதயம் தொடப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய அன்பை அப்படிதான் உணர்ந்து கொண்டான். நம்ம பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாம் பாவத்தில் இருக்கக்கூடிய, பாவத்தினால ஏற்படக்கூடிய அந்த தண்டனையையும் அந்த கேடையும் நாம் அடையக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்தார்.
இதுதான் இயேசு கிறிஸ்துடைய அன்பு என்று சொல்லி அன்றைக்கு அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அன்பை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், தன்னையே தியாகமாக கொடுத்த வழி. நமக்காக இன்றைக்கு உயிர் கொடுக்குறேன்னு சொல்றவங்க நம்ம உயிர் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்து அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்திருக்கிறார். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மனுஷன் உங்களை நேசிக்கிறான்னு இல்லையோ, இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார். எப்பவும் தெரியுமா? நீங்க துரோகியா இருக்கும்போது, பாவியா இருக்கும்போது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களா இருக்கும்போது. ஆனால் அதே அன்பு இன்றைக்கும் குறையவில்லை. அவர் இன்றைக்கும் உங்களை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள், அவருடைய அன்பிலே களி கூறுங்கள். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக. God bless you.